ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு our சேனல். நான் உங்கள் மௌலி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு லன்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன லன்ச் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன்னா வச்சு ஒயிட் சன்னா வச்சுட்டு எப்படி புலாவ் செய்கிறோம், ப்ளஸ் தாபா ஸ்டைலில் எப்படி காளான் கிரேவி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். செம்ம அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு 100 கிராம் சன்னாவை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற சன்னாவை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய புலாவுக்கு தேவையான ரைஸ் எடுத்துக்கலாம். நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறேன். ½ அன் ஹவர் ஊற வச்சு ரைஸ் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய புலாவ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச சன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ப்ளஸ் கீ சேர்த்துக்கலாம். கீ ஹோம்மேட் கீ தான் நான் சேர்த்துருக்கேன். கீ இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அரை ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாமே ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ப்ளஸ் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் போட்ட ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சன்னா உள்ளுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் வேறு எதுவும் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கவே இல்லை. அந்த 2 பச்சை மிளகாய் மட்டும்தான். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசுமதி ரைஸை உள்ளுக்குள்ள சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி 1 டம்ளர் அளவு உள்ளுக்குள்ள தண்ணி இருக்குது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 டம்ளர் தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் நான் 4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இப்போ ஆல்ரெடி 1 இருக்கிறனால நான் 3 டம்ளர் மட்டும் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. குக்கரை லிட் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ காளான் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், 2 கேஷ்யூ நட், 2 சில்லு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஹோம்மேட் பட்டர் தான் சேர்க்குறேன். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கேஷ்யூ நட், கோகோனட் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். வெட்டி வச்சுருக்கிற அந்த ஒரு தக்காளி நம்ம உள்ளுக்குள்ள சேர்த்துக்கலாம். உள்ளுக்குள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பேஸ்ட் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பேன் ஹீட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு ஆயில் விட்டுருக்கேன். இப்போ ஒரு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை உள்ளுக்குள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ ஒரு நல்ல கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 150 கிராம் காளான் வெட்டி வச்சுருக்கிறேன். காளானை உள்ளுக்கு அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருக்கிற எல்லா காளானையும் உள்ளுக்குள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூளை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய காளான் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியில் நான் கஸ்தூரி மேத்தியை உள்ளங்கையில் வச்சுட்டு 2 ரப் பண்ணிவிட்டு உள்ளுக்கு சேருங்க. அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய காளான் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க நெக்ஸ்ட் வீடியோ சர்வ் பண்ணக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோலேயே நான் போட்டிருக்கேன். நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். தெரியாதவங்க போய் பார்த்துக்கோங்க.